என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என் உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு தொடர்ச்சியான கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை யாரென்று கண்டுவிட்ட பிறகு இந்த கருப்பனின் உடல் அனலாக எரியாமல் இருக்குமா? என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை நீ சாந்தப்படுத்து. ஏனென்றால் என்னுடைய உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை உடனடியாக நாம் சரி செய்து வெளியே வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் இந்த கருப்பனை நீ தேடி பிடிப்பது கடினமான காரியமாக மாறிவிடும். அப்பனின் கோபம் அத்தனை சுலபமானது அல்ல. என்னை உன்னால் மட்டுமே சாந்தப்படுத்த முடியும். அதனால்தான் இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, கருப்பனின் உடலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை சார்ந்ததுதான். உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது இந்த கருப்பனின் உடல் இங்கு அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த பிரச்சனைகளையும் நீ தாங்கிக் கொள்கிறாய் என்றால் அது வேறு. எந்த பிரச்சனைகளையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அது வேறு. என் பிள்ளையே, எதுவானாலும் சரி, அதில் இருக்கின்ற சூழ்நிலைகளை தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ நினைக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள், நமக்கு யார் இல்லை என்றெல்லாம் பார்க்காதே. என் குழந்தையை, உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை காணும் பொழுதெல்லாம் இந்த கருப்பனின் உடல் அத்தனை அனலாக எரிகின்றது. இவர்களை இதற்கு மேலும் விட்டு வைப்பேனானால் நிச்சயமாக இந்த கருப்பன் எனக்கே அது தாங்க முடியாத வேதனைகளை கொடுத்துவிடும். அதனால் உன்னை வேதனைப்படுத்தியவர்களை யார் என்று நான் அடையாளம் கண்டு கொண்டது போல நீயும் அவர்களை அடையாளம் காண வேண்டும். இவர்கள் யார் என்று தெரியாமல் நீ இப்படியே இருந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் தொலைத்து இனிமேல் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. எந்த நேரத்திலும் உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். உன் அப்பன் நான் உடனிருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்போடும் அருளோடும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்று தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நிலை தடுமாறி நீ நின்ற பொழுதெல்லாம் உனக்கு நிலையான ஒரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை எந்நாளும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கருப்பனின் ஆணைகளின்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த கஷ்டம் உன்னோடு உடன் இருக்கின்ற ஒருவரால் எனும் பொழுது நிச்சயமாக இந்த கருப்பனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தொடுவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய முயற்சிகளை அங்கே முறியடித்து நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னை பின்னோக்கி இழுத்துவிட உன்னோடு உடன் இருப்பவர்களை திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்றால் இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டு வைத்தால் அது தகாது. கருப்பனுக்கு இதை ஒரு நாளும் இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்.
சுற்றி வந்து துன்பங்களை கொடுப்பது யார், சுற்றி வந்து நமக்கு நன்மைகளை தருவது யார் என்று கூட தெரியாமல் நீ இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டியது போதும். இனி இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள சந்தோஷமாக இருந்து கொண்டிரு. உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கே உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர நான் உன் கைகளில் மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பதை பற்றி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். என் குழந்தையே, நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீர் துளிகளோடு இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்தது எல்லாம் போதும். உனக்கு கண்ணீரை கொடுத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வேண்டும் என்றே உன் கண்ணீரை காண துடித்தவர்களுக்கு நீ சரியான பதிலடியை தர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது. நீ தொலைத்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும். என் குழந்தையை, நீ சந்தோஷமாக இருந்தால் இந்த கருப்பனின் உடலானது தானாகவே நல்ல நிலைக்கு மாறிவிடும். இந்த கருப்பனின் உடலானது தானாகவே சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும். என் குழந்தை, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி நீ கலங்கியதும் கவலைப்பட்டதும் போதும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் உனக்கான இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் மீட்டெடுக்க போகின்ற தருணம் வந்துவிட்டது. அப்பன் இருக்கிறேன் உன்னை வழிநடத்த, இந்த கருப்பன் இருக்கிறேன் என்றும் உனக்கான சூழ்நிலைகள் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்க நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை கலங்கி நின்றால் கருப்பனுக்கு அது மனதிற்குள் மிகுந்த துன்பங்களை அல்லவா கொடுத்து விடுகின்றது. இந்த கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதும் என் பிள்ளைகள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். சுற்றி இருக்கின்ற தீமைகளை வேறறுக்க வேண்டும். உடன் இருப்பவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடாமல் யாருடைய மனது எப்படிப்பட்டது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ரணமாக்கியவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன்னுடைய உணர்வுகளை என்னவென்று இவர்கள் உதறி தள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலை இவர்களுக்கான சரியான பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் வரை இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. இனி எந்நாளும் இந்த அப்பன் உனக்கு துணையாக நின்று உடன் வருகின்ற நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லபடியான விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் வணங்குகின்ற தெய்வங்களை நாம் நினைக்கிறோம் அல்லவா? அதுபோல ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் நீ வணங்குகின்ற தெய்வத்தை உன் மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு தவறான சிக்கல்களுக்குள்ளும் சிக்கிவிடாமல் நீ முன்னே வந்திருக்க வேண்டும். எந்த சோதனைகளுக்கும் உனக்கும் கஷ்டங்கள் வந்து விடாதபடி நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். அதை விடுத்து எல்லா இன்னல்களும் சோதனைகளும் உன்னை வந்து தழுவும்படி நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எல்லா சோதனைகளும் உன்னை தொடர்ந்து நிலை தடுமாற வைத்து கொண்டிருக்கும். இந்த கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு இனிமேல் கஷ்டம் என்பது இல்லை. உன் அப்பன் நான் உன்னை வழிநடத்தும் பொழுது என் பிள்ளையே, உனக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்தும் உனக்கு வருகின்ற துன்பங்களிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும். யாருமே எனக்கில்லை என்று சொல்வதை விட நம்மோடு இருக்கின்றவர்கள் எல்லோரும் நமக்கானவர்கள் என்று நீ நினைத்துக்கொள். உன்னை விட்டு விலகிச் செல்கின்றவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாதே. உன்னை தேடி வருகின்றவர்களை எல்லாம் ஒருபோதும் நீ தள்ளி வைக்காதே. உதாசீனங்களை இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் செய்து விடாதே. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னிலை மறவாது தனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒருவர் நிச்சயமாக மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். என் பிள்ளையே,
உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணைதான் உன்னுடைய இத்தனை மனவேதனைக்கும் காரணம் என்பதனை இந்த கருப்பன் புரிந்து கொண்டேன். உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம் உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன செய்வது, இதற்கு தீர்வினை எங்கு தேடுவது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். தன்னுடைய சந்தோஷம் ஒன்றே குறிக்கோளாக நினைக்கின்ற இவர்கள் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் ஒரு பொருட்டாக கூட மதிப்பது கிடையாது. இவர்களுக்கு தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது உணர்வாக இருக்கின்றது. சுதந்திரம் தன் வாழ்க்கையில் இல்லை என்று இவர்கள் வெளியில் சொல்லித் திரிகின்றார்கள். என் பிள்ளையே, இத்தனை காலமும் இவர்களுக்கு உடனிருந்து கை கொடுத்து உதவிய உன்னை இப்பொழுது தூக்கி எறிந்து விட்டு இவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள என் பிள்ளை நீ மிகுந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ வேண்டியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் இந்த காலம் கொடுத்த இந்த கஷ்டத்தை எண்ணி வருந்தாதே. துணையாகவே இருந்தாலும் இவர்கள் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மோடு நம் மீது அக்கறை கொண்டவர்கள் போல நல்லவர்களாகவே இவர்கள் நடித்து கொண்டிருந்தாலும் இவர்கள் காட்டிய அன்பு நடிப்புதான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாமல் யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ தொலைக்க வேண்டாம். யாருக்காக இருந்தாலுமே நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக எப்பொழுதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ உணரும் பொழுதுதான் உன்னோடு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் நான் வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்தும் நான் உன்னை ஒவ்வொரு முறையும் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடத்த முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது. இந்த கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்காத காரியம் என்று எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு துணைக்கு இடையில் ஏற்படுகிற கஷ்டம் என்பது நாமாகவே தெரிந்து புரிந்துதான் அதை அந்த இடத்தில் இருந்து தீர்க்க வேண்டும். நம்முடைய துணை நம் மீது உண்மையான அன்பு கொண்டு காலம் முழுவதும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவு. ஆனால் அந்த உறவுக்கே அது களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக இது சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? உன்னுடைய கவனம் எல்லாம் இனி உன் வாழ்க்கையின் மீது இருக்கட்டும். உன்னுடைய சுயநலத்திற்காக இனி எல்லாமும் நடக்கட்டும். எப்படி தன்னுடைய சுயநலம் தன்னுடைய சந்தோஷம் ஒன்றுதான் தன் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று இவர்கள் எண்ணத் தொடங்கி விட்டார்களோ, இனி நீயும் உன்னுடைய சுயநலத்தை சார்ந்ததாக இந்த வாழ்க்கையை நடத்தி செல். நிச்சயமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் கலங்கலாமா? இந்த கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ வருந்தலாமா? இனி எந்நாளும் உன்னை தொடர்ந்து வருகின்ற உன் அப்பன் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமானால், நம்முடைய நிலையை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டோமானால் நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளத்தான் செய்வாய் அல்லவா? என் பிள்ளையை, சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையின் உனக்கான உண்மையான அன்பினையும் உண்மையான நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுத்தது போல இந்த சந்தோஷங்களை யாராலும் இனி கொடுக்கவும் முடியாது, யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்கவும் முடியாது. இவர்களை முதலில்
நீ திருத்துகின்ற வேலையை நிறுத்து. இவர்களை திருத்துவதற்காக நீ இங்கு பிறக்கவில்லை. இவர்களை திருத்துவதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்படவில்லை. உன்னுடைய சந்தோஷத்தை தேடு. தானாகவே இவர்களின் ஆட்டம் அடங்கிவிடும். என் குழந்தையே, உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.